அவர்கள் பூமியே நம் சாமி என்று இந்த மண்ணின் வளங்களை ஏன் காக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ஒரே கருத்தை பதிவு செய்தாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டப்படுது. கேரளாவிலையும் மலை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு. கேரளாவில் வெட்டல, தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு. இதை சொன்னதுக்கு தாயா 57 நாள் இன்னும் ஜெயிலில் போட்டாங்க. என்ன சொல்லிட்டேன்? எங்க ஊர்ல சொல்ற மாதிரி, எங்க அண்ணன் ஊர்ல சொல்ற மாதிரி நானும் எங்க அண்ணனும் சாதாரணமா பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டேன். இந்த பக்கம் கேரளா இருக்கு, நடுவுல மலை, இந்த பக்கம் தமிழ்நாடு. கேரளாவில் கட்டுகிற தொழில் துறைமுகத்திற்கு கேரளாவில் மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டில் வெட்டுறான்னா கேரளாவை நல்ல டேஸ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் சொல்லிட்டேன். நல்ல மனிதநேயம் கொண்ட, அறம் கொண்ட, மானம் கொண்ட, ரோசம் கொண்ட, வெக்கம் கொண்ட, சூடு கொண்ட, சொரணை கொண்ட, ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்காரு சொல்லிட்டேன். நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே, அவரை புகழ்ந்து பேசினேன். என் மனைவிக்கு நான் லவ் யூ சொன்னேன், ஐ ஹேட் யூன்னு சொல்லலையே. நான் யாரையும் பார்த்து நான் லவ் யூ சொன்ன உனக்கு என்ன கோவப்படுது? நான் கேரளா முதலமைச்சரை எந்த சேட்டு கேரளமானோ எந்த சிஎம் விஜயனானோ நான் பாடினேன், உனக்கு என்னப்பா? அதுக்கு 57 நாள் வழக்கு. நான் உண்மையிலே அதை சொல்ல, எடுத்து பாருங்க காணொலிய. அதுக்கு வழக்கு போட்டு 50 நாள் ஜெயில் வச்சு அதுல குண்டாஸ் போட முயற்சி பண்ணி அந்த வழக்குல 6:30 மணிக்கு தக்கலையில கூட்ட முடியுது. 7:30 மணிக்கு தக்கலையில எஃப்ஐஆர், 8 மணிக்கு தேடி வர்றான். அது ஒரு பொலேரா காரு, ஒரு ஸ்கார்பியோ காரு, ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு, ஒரு குண்டாய் கிரெட்டா காரு, 4 கார்ல, அதுவும் ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம். எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து, ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பிய பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சு கெஞ்சி கதறி எங்க அண்ணன் டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆகுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா, அண்ணன் இருக்கண்டா, தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா. எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு, தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன், ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்கறிஞர். போடா அப்படின்னு சொன்னதுனால போன. என்னை பிடிப்பதற்கு, நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு, என்னை பிடிப்பதற்கு 4 தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த ரமேஷ் பாபு, இந்த ராபின்சனை பிடிக்காம என்னத்தடா புடிங்கிட்டு இருக்கீங்க? என்ன புடிங்கிட்டு இருக்க நீ? காளி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்பு போட்ட மாதிரி தர்மபுரியில் போய் பிடிச்ச நீ, 3 மணி நேரத்தில் கைது பண்ற நீ, சவுக்கு சங்கரை தேடி பிடிச்சு போய் கைது பண்ற நீ, வாய்ஸ் ஆப் சவுக்குங்கிற ஒரு அட்மின், ஒரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் குறித்து ஒரு மீன் போட்டதுக்காக அவனை தேடி தேடி கைது பண்ணி 30 நாட்கள் சிறைப்படுத்திய நீ, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் பேஸ்புக்ல எழுதுனா, ட்வீட் போட்டா, யூடியூப்ல வீடியோ போட்டா தேடி தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிற நீ, இந்த பிச்சைக்கார அயோக்கிய நாய், இந்த ரமேஷ் பாபு ஏன்டா கைது பண்ணல? இந்த ராபின்சன், அவன் ராபின்சன் கிடையாது, அவன் கருணாநிதி சன்னு, ராபின்சன். அவன்லாம் அறுத்தந்த கிடையாது, அவன் தான்டா சாத்தானின் பிள்ளை, அவன் தான் சாத்தானின் பிள்ளை. எல்லாரும் யார் சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னாங்க? இவங்க சாத்தானின் பிள்ளை கூட கிடையாது, இவங்க சாத்தான், சைத்தான், பிசாசு, பேய். இங்க இவங்களை கைது பண்ணாம சீலன் மேல வழக்கு, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மேல வழக்கு.
எத்தனை நாளைக்கு இந்த ரமேஷ் பாபுவை, இந்த ராபின்சனை, இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை, மற்ற 13 பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப? ஒரு 2 வருஷம் பாதுகாத்துருவியா? ஒரு 2.5 வருஷம் நீ எழுதி வச்சுக்க. சிறைக்குள்ள போனாலும் அவன் செங்கு சமந்து சீரழிப்பான்டா. ஒட்டுமொத்த ஜெயில யாருக்கா நினைச்சிட்டு இருக்க? நாம் தமிழர் கட்சிக்காரர் தான் உள்ள ஜெயில இருக்கான். ஆதரவாளர் தான், தமிழ் தேசிய ஆதரவாளர் தான் உள்ள இருக்கான். முன்னாள் ரவுடியில் ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான். என்ன இது சரி வராது நமக்கு. இவங்க ஒரு இது கூட தர மாட்டாங்க, பரவல் கூட பண்ண மாட்டாங்க. இனிமேல் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, திமுக காரன் உள்ள வந்தா சங்க கடிச்சிடும். உள்ள பல பேர் எங்கால் இருக்கான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில சூப்பரண்ட் எங்கால் இல்ல, ஆனா சீஃப் வார்டர், அடிஷனல் சூப்பரண்ட், ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு தான். நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கக்கூஸ் கழுவு வைக்கல. பாடுறா நீ பாடுறா. நான் எல்லா ஜெயிலும் இருந்தேன். நாங்குநேரி சப் ஜெயிலு, பாளையங்கோட்டை ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, புழல் ஜெயிலு, திருவள்ளூர் சப் ஜெயிலு, எல்லா ஜெயிலும். எங்க அண்ணன் தமிழ்நாட்டில் இல்லாத ஜெயிலு திருநெல்வேலி ஜெயில் மட்டும்தான். எல்லா ஜெயிலும் எங்க ஆள் இருக்கான். ஏய், ஜெயிலு கட்டுறது எங்களுக்கு தாண்டா. நாங்க படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தாண்டா. மதுரை ஜெயில மைதானம் வைத்து மல்யுத்தம் நடத்துற பரம்பரைடா. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுறா. எங்களுக்கு நீ வழக்கு போட்டு பயமுறுத்துற. வழக்கு போட்டு இந்த 15 பேர் வழக்கு போட்டு அப்படி கூட்டம் கூடி கலைஞ்சிருவான். கன்னியாகுமரிக்கு வந்ததே எதுக்கு தெரியுமில்ல? கன்னியாகுமரி கட்சிக்காரங்க அண்ணன் சீமானுக்கு கன்னியாகுமரி வழக்கு இல்ல. அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ட வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாம போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும். அதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் போட்டது. வழக்கு போட்டுருவாங்க, ஆர்ப்பாட்டம் போட்டாடே. வழக்கு போடணும் தான் ஆர்ப்பாட்டமே. அடிக்கடி வர வைக்கணும்ல. எங்க அண்ணனை நாங்க அடிக்கடி பாக்கணும்ல. திருச்சியில் நாங்க ஒரு 4 விளக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அடிக்கடி திருச்சி வராரு. அப்ப நாங்க அடிக்கடி போட்டோ எடுத்துக்குவோம். எங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன். அது எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவதா இல்லையா? ராஸ்கல்ஸ், நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களா? டேய், நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அக்கா காளியம்மாள் சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணாதுரையை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது. பிரபாகரன் என்கிற அந்த உலக தலைவனை பார்த்து சீமானின் கரம் பிடித்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க. எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது. நாங்கள் படித்த வரலாறு வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல. வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல. கருணாநிதி எழுதின புத்தகத்து பேர்லன்னு சொன்னா ரொம்ப சங்கடமாயிரும். நான் கொஞ்சம் கண்ணியமானவன், ரொம்ப ஒழுக்கமானவன், எனக்கு ஒரு சாட்டைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எங்க அண்ணன் அப்படி வளர்த்துருக்காங்க, அதனால பேர்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் 18+ சென்சார் போர்டு அதெல்லாம். அந்த புத்தகத்தை படிச்சு நாங்கள் அரசியலுக்கு வரல. நாங்கள் புலித்தேவனையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோனையும் எண்ணிக்காரனையும் சுந்தரலிங்கனாரையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். எங்க கிட்ட கவனமா இருக்கணும். எங்களுக்கு வேலுப்பிள்ளை வழியும் தெரியும், வாவு சிதம்பரம் பிள்ளையின் வழியும் தெரியும். நாங்கள் அறத்தின் வழி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதை நீதான் முடிவு செய்யணும். ஒரு தலையை எடுத்துட்ட எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கேட்டான். அதனடா நீதான்டா சொன்ன, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று சொன்ன. அவர் கேட்டா என்னடா தப்பு? அநீதி எடுத்து கேட்டான், அக்கிரமத்து கேட்டான், ஊழலை கேட்டான், லஞ்சத்தை கேட்டான். நீ கொள்ளையடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போறதான் பங்கு தந்தையா? பங்கு தந்தனா என்னடா நீ பங்கு பிரிச்சு வடிவேல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு போயிருவியா? கேள்வி கேட்டா கொள்ளுவியா? அடிச்சு அயன் பாக்ஸ வச்சு மாதா சிலைய வச்சு அடிச்சு கொண்டுட்டு சிசிடிவியும் ஹார்ட் டிஸ்கும் எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான்ட் மாட்ட திட்டமிட்ட ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு 1 வார காலம் கதறிக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது, எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது, எத்தனை மனிதநேயவாதிகள், ஜனநாயகவாதிகள், ஒருத்தம் கூட கண்டிக்கல. எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு, பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு, எதிர்ப்பு உண்டு. ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கு என்னுடைய ராயல் சல்யூட். வந்து நின்னாண்டா. ஏதோ அரசியலுக்காக வந்து நிக்கட்டும். இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக, பாமக, எத்தனை கட்சி, ஒரு கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் கண்டிக்கல? இதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானா இருந்திருந்தா யார் எல்லாருக்கும் அழுறோம். ரேகா என்கிற ஒரு தங்கை, பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகனும் சேர்ந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க வீட்டை வேலை பார்க்க பிள்ளைய. அதிகமாக அறிக்கை விட்ட தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். நேற்று கோயம்புத்தூர்ல நியூஸ் 7 நெறியாளர் செய்தியாளர் தாக்கப்பட்டார், நேசப்பிரபு. அதற்கு முதல் ஆளாக வந்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்கள் குரல். எல்லார் கண்ணீரையும் நாங்கள் துடைக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்க எவன் கையும் வர்றதில்ல. அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம். எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம், எங்கள் வழியை துடைக்க வர வேண்டாம். நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை துடைப்போம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் ரமேஷ் பாபுடைய கடைசி நாள் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியில தான் இருக்கும். எழுதி வச்சுக்க. நாங்க ஜனநாயகத்தை நேசிக்கிறோம். எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது.
தூக்கு தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது. ஒரு மரணத்திற்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கல. ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கிய நாய்களுடைய 13 பேருடைய இறுதி காலம் நாம் தமிழ் கட்சி ஆட்சி நடக்கும். அது 2026 தொடங்கும். அதற்கு ஒரே ஒரு ஒண்ணுதான் செய்யணும். இந்த வலி, இந்த வேதனை, இந்த கோபம், இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக் கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்துல போடுங்க. ஒரு ஓட்டு தான் மாற்றும். நம்ம அழுதிக்கிட்டு இருக்கோம். இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்துருந்தா அவன் வந்து உட்காரணும்ல, எஸ்பி வந்து உட்காரணும்ல, நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நாம வந்து உட்காரணும்ல, டிஎஸ்பி ஏதோ டிஎஸ்பி மதியழகன் சொன்னாராம்ல, என்ன முத்துக்குமார் என்ன அடி வாங்கணுமா, சீலா என்ன அடி வாங்கணுமா, என்ன ஜஸ்டின் அடி வாங்கணுமா, டேய் தொட்டு பாடுறா, தொட்டு பாடுறா, நீ தொட்டு பாடுறா. டிஎஸ்பி என்ன சாகர வரைக்கும் டிஎஸ்பியா, எஸ்பி சாகர வரைக்கும் எஸ்பி, ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேல. இந்த திமுக ஆட்சியே தொடர்ச்சியா வந்துருமா? 2026க்கு பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் மாறப்போகிறது. சேலத்துல இந்த மாநாடு பாத்தீங்கல்ல, 100 கோடி ரூபாய் பணம், 65 கிலோமீட்டருக்கு விளக்கு, 5 லட்சம் கொடி, 1.25 லட்சம் சேரு, 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு. ஆனாலும் சேர்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். பேசிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்கான். சீட்டு அவங்க கிடக்க லூசு பை, நீ போட்டு மாப்பிள. ஏன் நான் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் கலைஞ்சு போகுதுங்க. இந்த கூட்டம் இங்க போட்ட இந்த சேர் அப்படியே இருக்கும், இங்க வச்சிருந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும், இங்க வச்சிருந்த லைட் அப்படியே இருக்கும், இங்க வச்சிருக்க மேடை அப்படி இருக்கும், மைக் அப்படி இருக்கும். ஆனா திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது. 10 பேர் வாழைத்தார தூக்கிட்டு போறான், 10 பேர் தண்ணி பாட்டை தூக்கிட்டு போறான், 10 பேர் உப்பை தூக்கிட்டு போறான், 10 பேர் சீரகத்தை தூக்கிட்டு போறான், 10 பேர் சேர்ந்து அங்க இருக்க சேரை தூக்கிட்டு போறான். அவனுக்கு என்ன, அவனை தூக்கிட்டு போன தப்பா சொல்ல, அவன் என்ன நினைக்கிறான்னா, டேய் இவங்க என்ன நல்லவங்களா, இவங்களே கிளாம்பாக்கத்துல கொள்ளையடிச்சு 4000 கோடி சென்னையில கொள்ளையடிச்சு 2 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு டூஜில கொள்ளையடிச்ச திருட்டு பைய. இந்த திருட்டு பைய குடும்பத்தை போடுற கூட்டத்துல திருநா தப்பே இல்லடா, நல்லவன்ட்ட திருநாதாண்டா தப்பு, திருட்டு பையிட்ட திருநா தப்பே இல்லைன்னு சொல்லி அந்த மக்கள் திருடுறான். மக்கள் மாறிட்டான். அந்த கூட்டத்துக்கு போயும் அவன் அண்ணன் சீமானுடைய வீடியோ தான் உள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். இதுதான் புரட்சி, இதுதான் மாற்றம். மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டான். 2024 நாம் தமிழ் கட்சி விழப்போற 1 கோடி வாக்கு பல வேற தூக்கத்தை கெடுக்க போகுது, பல பேருக்கு நெஞ்சு வலியை வர வைக்க போகுது. அது வரைக்கும் நாம் பகையை காத்திருக்க வைப்போம். நமக்கான காலம் பிறக்கும், அன்றைக்கு நாம் கருவறுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்